பதிச்சு வச்சுதான் சுவாமி வந்து கருவறைக்குள்ள மையத்துல வெளிவந்திருக்காரு. அப்படிங்கும்போது இந்த ஆலயத்தை யாரு வந்து 11 முறை பிரகாரத்தை பலப்படுறாங்களோ அவங்களுக்கு உடம்பில் உள்ள எப்பேற்பட்ட வியாதியும் தீரக்கூடிய வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுக்கறதாக அகத்திய பெருமாள் எழுதியிருக்கார். இதுதான் ரொம்ப விசேஷ அம்சம் இந்த கோயில்ல. பித்ருதோஷம், பிரம்மகத்தி, கோசாபம், கன்னிசாபம்லாம் தீரக்கூடியதுக்கு அமாவாசை பரிகார பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த உடல் வியாதிக்காக ஆகட்டும், இந்த நமக்கு கிடைக்க வேண்டிய ரொம்ப காலமா எதிர்பார்த்து கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்காகவும் இந்த ஆலயத்தை வந்து 11 முறை சுத்துறது வந்து நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து அகத்தியர் வாக்கு. அதே மாதிரி இந்த ஆலயத்துல அகத்திய பெருமானே வந்து தரிசனம் பண்ணிட்டு இறைவனே வந்து அகத்தியர வாயு மூலையில போய் இருந்து பக்தர்களுக்கு நீ அருள் புரின்னு சொன்னதுனால அகத்தியரோட சிலாரூபம் வாயு மூலையில இருக்கு. ஆமா, அகத்திய சிலாரூபம் வாயு மூலையில இருக்கு. இப்ப நீங்க சுத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகத்தியரோட ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம். மாதம் தோறும் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு அவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் அகத்தியருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து இந்த கோயில ரொம்ப விசேஷ அம்சம். அகத்தியருக்கு முன்னாடியே ஓமாம் சித்தர் வந்து இங்க தவம் இருந்ததாகவும் வரலாறு. ஓமாம் சித்தர்னு ஒரு சித்தர், அவர் வந்து இந்த ஆலயத்துல இருந்து வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஆமூர்ங்கிற ரவீஸ்வரர் சுவாமி ஆலயத்துல அங்க போய் அவர் ஜீவசமாதி ஆயிட்டார். அந்த கோவில்ல ஓமாம் சித்தர் இருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து அகத்திய பெருமான் இறைவனை பார்க்க வந்துட்டு இறைவனே வந்து வாயுமுலையில போய் இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்ததுனால அகத்திய பெருமானோட சிலார்வம் நம்ம ஆலயத்துல வாயுமுலையில இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிவாலய அமைப்புப்படி முருகப்பெருமான் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா அகத்திய பெருமானோட சந்நிதி இருக்கு இந்த கோயிலில். முருகன் பெருமான் வந்து நேர் பின்னாடி, சிவனுக்கு நேர் பின்னாடி இருக்காரு. அது ஒரு விசேஷ அம்சம். அதே மாதிரி சுத்தி வரும்போது லிங்கோத்பவ வலம்புரி விநாயகர், லிங்க வடிவத்துல இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர் இந்த கோயில சிறப்பு. லிங்க வடிவத்துல விநாயகர், லிங்க பானம் இருக்கு இல்லைங்களா, லிங்க பானத்துல இறைவன் வந்து நமக்கு பிள்ளையார் வந்து வலம்புரி விநாயகரை நமக்கு காட்சி கொடுக்குறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியர், வயலூர்ல எப்படி சுப்பிரமணியர் இருக்காரோ அதே அமைப்புல இங்க இருப்பார். அதுக்கு அடுத்து அகத்திய பெருமானோட சிலாரூபம். அதுக்கிட்டே சுத்தி வந்து அம்பாள் கோவிந்தவல்லி. கோவிந்தவல்லிங்கிற பேர் நாமம் எங்கேயுமே கிடையாது. ஆமா, அதனால அம்பாள் கோவிந்தவல்லிங்கிற பேர் நாமத்தோட நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. எல்லா ஆலயத்திலையும் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து பொட்டு திலகம் தான் இருக்கும். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா திலகம், நீட்ட திலகம். கோவிந்தவல்லிங்கிற